அறிவே சக்தி என்பதையும், பயன்படுத்திய அறிவே உண்மையான சக்தி என்பதையும் நான் நன்கு அறிவேன். எனது தொழிலில் சரியான வர்த்தக நடைமுறைகளை கடைபிடிக்காமல் நஷ்டத்தை ஏற்படுத்துவது பாவம் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். எனது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நானே முற்றிலும் பொறுப்பேற்கிறேன். எனது நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 30% வளர்ச்சி பெற்றிட உறுதியேற்கிறேன். ஒரு நிறுவனத்தில் வாடிக்கையாளரே மிகவும் முக்கியமானவர் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். எனது பணியாளர்களே நிறுவனத்தின் மதிப்புமிக்க சொத்து என்பதை நன்கு அறிவேன். அவர்களை மரியாதையுடன் நடத்தி அவர்களின் நல்வாழ்விற்கும் மற்றும் சொந்த முன்னேற்றத்திற்கும் எந்நாளும் வழிவகுப்பேன். எப்பொழுதும் நேர்மறையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையே சிந்தித்து நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே பிறரிடம் பகிர்ந்து கொள்வேன். எதிர்மறையான விஷயங்களை பற்றி புறம் பேச மாட்டேன். அப்படி பேசுவோரை தவிர்ப்பேன். நானும் எனது குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்களும் வளங்களின் சேமிப்பே நமக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து மின்சாரம், எரிபொருள், உணவு மற்றும் நீர் போன்ற வளங்களை சேமிப்போம் என உறுதி கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் ராஜவேல் வீரப்பெருமாள். என்னோடது நிறுவனத்தின் பேர் எம்டிபி ஹெல்த் கேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு 4-5 குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ மெயின் பிஸ்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் பவுட்ரு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். ஸோ கடந்த 2008 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 மேகசின் பண்ணியிருக்கோம். மந்த்லி மேகசின், ஃபோர்ட்நைட்லி மேகசின், ஒரு மாதம் வர மேகசின், அப்புறம் 15 நாளைக்கு வர மேகசின் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம குலசாமின்னு மேகசின் வருது. அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது விவசாயத்துக்கான பத்திரிக்கை. மெல்லினம்னு பெண்களுக்கான பத்திரிக்கை வந்திருக்கு. ஜூனியர்னு ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பத்திரிக்கை வந்திருக்கு. ஜூனியர் மாஸ்டர்னு ஒரு பத்திரிக்கை வந்து பெரியவங்களுக்கான ஒரு பத்திரிக்கை, பாடி பில்டிங் பத்திரிக்கை வந்துருக்கு. ஸோ அல்டிமேட் ஃபிட்னஸ் இங்கிலீஷில் ஒரு ஃபிட்னஸ் மேகசின் வருது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட இது. வாய்ப்புக்கு நன்றி. என்னோடய பேர் வந்து முத்துப்பாண்டி. எனக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள அருளாச்சிங்கிற ஊர். சென்னை வந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷமும் நான் மீடியா துறையில் தான் இருக்கிறேன். பல பத்திரிகைகளை வேலை பார்த்துட்டு இப்போ வந்து மெல்லினம், நமகுலசாமி அப்படிங்கிறதுல வந்து எடிட்டோரியல் வேலை பார்த்துக்கிட்டு குரல் பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாக பார்த்தீங்கன்னா குரல் பதிப்பகம் அப்படிங்கிற தொழில் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து சமீபத்தில் ஒரு 3 மாதத்தில் ஒரு 4-5 புத்தகம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை தவிர நிறைய பேருக்கு பிரிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுதான் நம்முடைய வேலை. நன்றி. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காளிதாசன். நான் சென்னை பல்லாவரத்தில் தான் இருக்கேன். ஸோ நான் வந்து தவசி என்டர்பிரைசஸ் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட்டு. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஒரு மோட்டர் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ அது முடித்தோடனே சார்ட்டை தான் ஒரு ஐடியா கேட்கணும் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதை கேட்டு அதை தான் டெவலப் பண்ணணுன்ட்டே ஒரு ஐடியாவில் இருக்குது. சரி, என் பேர் முத்துராஜ். சொந்த ஊர் மதுரை மாவட்டம், கள்ளிக்குடி வட்டம், குராயன்ற கிராமம். நான் இங்கே சென்னைக்கு வந்து ஒரு 50 வருஷம் ஆச்சு. சென்னையில் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணேன். டிஃபென்ஸ் சிவிலியன் ஃபேக்ட்ரி, அது ஓசிஎஃப் ஆர்டினன்ஸ் க்ளோத்திங் ஃபேக்ட்ரி. அங்கே வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆன பின்னாடி இப்போ செக்கு வச்சுருக்கேன், ஆயில் தயார் பண்ணுறது, மரசெக்குன்னு சொல்லி ஒரு 7 வருஷமாக அதை பண்ணிக்கிட்டு வர்றேன். என் பேர் ராஜா காளிமுத்தன். ப்ரைமரி பிஸ்னஸ் வந்து ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டு, யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஆன்லைன் பண்ணிகிட்ருக்கோம். ஈரோட்டில் வச்சுருந்தோம், கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆன்லைனில் போயிட்டுருக்கு. அண்ணா நகரில் இடம் தேடிட்டு இருக்கோம். செகண்டரி பிஸ்னஸ் வந்து இப்போதைக்கு ஒரு சலூன் ஒரு 3 months ஆச்சு ஆரம்பித்து, நங்கநல்லூரில் பண்ணிகிட்ருக்கோம். சலூன் சர்வீசஸ் மாதிரி. அவ்வளோதான் சார். தேங்க்யூ. என்னுடைய பேர் ஸ்ரீமுருகன். சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். சென்னையில் ஒரு 20 இயர்ஸாக இருக்கும். நம்ம மெயினாக பண்ணுறது இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, மோட்டார் இன்சூரன்ஸு, எல்லா வகையான இன்சூரன்ஸ்
அப்புறம் ஸ்டாஃபுக்கு உண்டான பென்ஷனு, ஸ்டாஃப் ஒரு கம்பெனி இருக்குது 10 பேர் 20 பேர் 100 பேர் 1000 பேர் இருக்கான கூட அவங்களுக்கு பென்ஷனு, கிராஜுவேட்டி எல்லா வகையான இன்சூரன்ஸும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். 18 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவலாக இஎஸ்ஐ பண்ணுறீங்களா? இஎஸ்ஐ பண்ண மாட்டோம். இஎஸ்ஐ இல்லை, இஎஸ்ஐ வந்து நீங்கள் கன்சல்டன்ட்டு வச்சு நீங்கள் பண்ணிக்கணும். அது வேணால் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்குறேன் நான். இஎஸ்ஐ பிஎஃப் வந்து கம்பல்சரி. இப்போ ஒரு கம்பெனியில் 10 ஸ்டாஃப் இருக்காங்கன்னா கட்டாயம் பண்ணணும். பண்ணினா தான் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு கோட்டு டெண்டர் எடுக்கும்போது டெண்டரில் கேட்பாங்க, இந்த கம்பெனியோட ப்ரோஃபைலை கொடுப்பாங்க. அப்போ எனக்கு 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் பண்ணியிருக்கேன்னா தான் உங்களுடைய கம்பெனியே ஒரு வேலிடாக அவங்களுக்கு தெரியும். சார் சொன்ன மாதிரி உதயம் சர்டிஃபிகேட்டு, ஒரு கம்பெனிக்கு வந்து உதயம் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஜிஎஸ்டி, பிஎஃப், இஎஸ்ஐ இதுதான் ஒரு கம்பெனியோட ப்ரோஃபைல். நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணி பெரிய லெவலில் டெண்டர் போடுதீங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டு பார்ப்பாங்க இதெல்லாம் இருக்குது. அப்போ கம்பெனியுடைய பேண்ட் வித் நல்லா இருக்குது, கம்பெனியுடைய வேலிடு எப்படி இருக்குது அப்படிலாம் பார்ப்பாங்க. அது நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நானே சின்ன நம்ம ஆளுங்க பண்ணுறதெல்லாம் டாக்குமெண்டேஷனே இருக்க மாட்டேங்குது. நம்ம இது வந்து நம்ம மெயினாக பண்ணுற பிஸ்னஸ் வந்து இதுதான் சார், இன்சூரன்ஸ் தான். அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் அப்படி பிக் ஸ்டெப் நர்சரிங், அதாவது பெரிய அடியாக எடுத்து வைக்கணும் நம்ம தொழிலில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. கடந்த 2 ஆண்டுகளாக வந்து திறன்பட போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 18 மாவட்டங்களில் இதுக்கான அமைப்பை வந்து நம்ம கட்டியிருக்கிறோம். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த 15 உறுப்பினர்களில் ஒவ்வொருவராக இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு நேரம் வந்து முக்கியம். இன்னைக்கு காலையில் வந்து ஒரு கூட்டத்துக்கு போகும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, நேரம் அப்படிங்கிறது எப்படின்னு. ஒரு தொழிலில் வந்து ஒரு நிமிஷம் அது தாமதமானால் கூட 1 கோடி நஷ்டம் வரக்கூடிய காலகட்டம்லாம் இந்த தொழிலில் இருக்குது அப்படிங்கிறாரு. அதனால் காலம் வந்து அவ்வளோ பொன் போன்றதுன்னு சொல்லி நம்ம பழமையான தமிழ் பண்பாடு என்னென்னு கேட்டால் கடமை கண் போன்றது, காலம் பொன் போன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் காலத்தை யாருமே மதிக்கிறது இல்லை. எவ்வளோ தூரம் விரயம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன செய்கிறாங்க, விரயம் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவு அந்த காலத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த பிஎஸ்எனோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வேல்முருகன், அவர் ஒசூரில் இருக்கிறாரு. இன்னொரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபுராஜ், அவரும் ஒசூரில் இருக்கார். இன்னொருத்தர் வந்து அது நான் தான், அதுங்க நான் சென்னையில் இருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் போட்டிருக்கோம். சென்னை மாவட்டத்துக்கான ஒருங்கிணைப்பாளர் வந்து ராஜவேல் சார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எம்டிபிஏ, மற்றபடி ஒரு 4 பத்திரிகையில் வந்து எடிட்டர் ப்ளஸ் வந்து நிறுவனர் அப்படிங்கிற ஒரு பணியை செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வரக்கூடிய இந்த பிஎஸ்எனில் வந்து பார்த்திங்கன்னா பலரும் பல தொழில்களில், அதாவது நம்ம இதில் வந்து இத்தனை தொழில்கள் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு தமிழ் பீப்புள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தொழில் பண்ணுவாங்களான்னு ஆச்சரியப்பட வகையில் இந்த பிஎஸ்எனில் வந்து சென்னையில் வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறு திணைகள் ஆகட்டும், இல்லை ஒரு பெரிய வந்து கார்ப்பரேட் லெவலில் ஆகட்டும், நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் வராமல் இருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியில் வர வைக்கணும், இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்ணணும், இன்னொருத்தரோட வந்து என்ன கைகோர்த்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு. இந்த அமைப்பில் வந்து மாதம் ஒரு தடவை தான் வந்து இந்த மாதாந்திர கூட்டத்தை கூட்டுறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பு விருந்தினராக சுப்பிரமணியம் சார் அவங்கள வந்து, இவர் வந்து எஸ்எம் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு யூபிஎஸ் தயாரிக்கக்கூடியவங்க. இது மட்டும் இல்லாமல் சோலாரில் இருந்தும் அந்த மின்சாரத்தை சமப்படுத்தி போகக்கூடிய அளவுக்கு அந்த யூபிஎஸ் தயாரித்து பெரிய அளவில் சந்தைப்படுத்தாங்க. தமிழ்நாடு முழுவதுமே இவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் முகவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கரூரில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கான ஒரு அதிகமான ஒரு முகவர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்க்கு வச்சுருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியம் சார், அவர் தான் இப்போ வந்து இந்த யூபிஎஸ் தயாரிக்கிறதும் சந்தைப்படுத்துகிறதும், அது நமக்கான என்ன தொழில் வாய்ப்பு இருக்குது, அந்த தொழில் வாய்ப்பை நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் பகிர்ந்துக்க இருக்காரு. உயர்திரு முதலீட்டாளர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஸ்னஸ் வந்து தொழில் பண்ணுறவங்க வந்து ரொம்ப 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 கஷ்டம். அந்த தொழில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதே அது நம்மளோட இதில் வந்து இன்னும் வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொழில் முனைவோராக இப்போ தான் எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம
அந்த இதில் வந்து நம்ம அப்போ எவ்வளவு கஷ்டப்படணும்னு பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் தொழிலை முன்னெடுத்து பண்ணுனா அந்த சமூகமோ அந்த சமுதாயமோ அந்த மக்களோ அந்த வீட்டோட ஃபேமிலியோ எல்லாருமே மேலே வர முடியும். நம்ம அதை நம்மளோட இதை வந்து இப்போ தான் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. அது இந்த பிஎஸ்என் வந்து இந்த மக்கள் இந்த சென்னையில் வந்து இந்த மாதிரி இந்த பிஎஸ்என் ஆரம்பித்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒருங்கிணைத்து இந்த இந்த ஒரு வருஷமாக நடத்தி கொண்டு, ஏன்னா ஒரு நிர்வாகமும் சரி ஒரு அமைப்பும் சரி நடத்துகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கேன். எனக்கு தெரியும். ஒரு வீட்டோட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியோட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்போடு இருந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த கெட்ட பேர் இல்லாமல் நான் ஒரு 23 வருஷமாக நான் என்னோடய கம்பெனியை வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ISO ஸ்டாண்டர்ட் படி. அப்படிங்க இதுக்காக வேண்டி இப்போ அந்த பிஎஸ்என்எல்லில் வந்து நம்ம ராஜவேல் சாரை இடையில் வந்து நான் மீட் பண்ணதுனால தான் இந்த பிஎஸ்என்எல் சொல்லி நமக்கான தொழில் வாய்ப்பு இருக்குது, நம்ம இதுலேயும் போய் கலந்துக்கணும், அவங்கள்ட்ட என்ன பிஸ்னஸ் எடுக்கலாம், நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் கொடுக்கலாம், இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் அந்த பிஎஸ்என்னுக்கு வந்து நான் ராஜவேல் சாரை இடையில் மீட் பண்ணேன். அதே மாதிரி கருத்தபாண்டி சாரும் அதே முத்துப்பாண்டி சாரும் மீட் பண்ணி என்னோடய ஆஃபீஸுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் எப்படியெல்லாம் பண்ணுறோம், எப்படி எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இவர் உண்மையிலே மேனுஃபேக்சரிங் தான் பண்ணுறாரா இல்லை ட்ரேடிங் பண்ணுறாரா, அப்படி கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என் கம்பெனிக்கு வந்து என்னோடய ப்ராடக்டை இது உண்மை ஸ்டாண்டர்ட் படி ISO 9000 ISO 2008 ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து 2015 அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். 2 சர்டிஃபிகேட்டுமே இது உண்மையிலே ஆடிட்டிங் பண்ணி இந்த ப்ராடக்ட்டு கரெக்டான இது முகவர்களுக்கு கரெக்டாக போகுதா, இது ஸ்டாண்டர்ட் படி இருக்கா அப்படின்னு சொல்லி இதுக்கு ISO சர்டிஃபிகேட் பண்ணுறவங்களும் ஸ்டடி பண்ணி தான் நான் அனுப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி முத்துப்பாண்டி சாரும் அது மாதிரி வந்து பார்த்துட்டு அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டே இருந்து என்னோட டிஸ்கஸ் பண்ணாங்க. பட் எவ்வளவோ சேலஞ்ச் இருந்தாங்களோ அவளுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் கூட டைம் ஒதுக்கி என்னோடய ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். அப்போ தான் என்னை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசணும், இது மாதிரி பண்ணணும், நம்ம மக்களுக்கும் எங்கேயாவது தமிழ்நாடு முழுக்க பண்ணுறீங்க, நீங்கள் வந்து வேறு யாருக்காவது நம்ம மக்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்குறேன் சார். என்னோடய ப்ராடக்ட்டுகளே வந்து வேறு டீலர்கள் மதுரையிலே 4 டீலர் இருக்கிறாங்க, ஈரோடில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க, திருப்பூரில் இருக்காங்க, இதில் பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க, திருச்சியில் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து திருநெல்வேலியில் இருக்காங்க, தூத்துக்குடியில் இருக்காங்க, அப்புறம் வந்து ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்காங்க, கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா குமுளியில் இருக்கார் பவரான எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட சென்னையில் வந்து ஒரு 22 டீலர், இப்போ அதர் மாவட்டத்துகளில் இதே மாதிரி இருக்கிறவங்க மாதிரி சென்னையில் ஒரு 22 டீலர் என்னோடய ப்ராடக்டை வாங்கி அவங்க ஸ்டிக்கரை ஒட்டி அவங்களோட ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து ஓஇயாக நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணி எல்லா ஸ்பேர் பார்ட்டும் பார்த்தா SM டெக்னே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ தூரம் இருந்து அந்த ப்ராடக்ட் R&D பண்ணி அதை நான் ரெகுலைஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கொண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு என்னோடய ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ்ஸு நாலேஜு இம்ப்ரூவ் ப்ளஸ் வந்து நம்ம வந்து 2004 வந்து எனக்கு ரயில்வேயில் லோகோ பைலட் இன்ஜினியரிங் வேலை கிடச்சுமே வேலை வேண்டாம், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணால் நம்ம 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், அந்த ஒரு தாட்டுக்காக வேண்டியே நான் 2004 லோகோ பைலட் இன்ஜினியரிங் வேலையை வந்து வெஸ்ட் பெங்காலில் நான் ட்ரைனிங்கிலே வேலை வேண்டாம், 17,000 ரூபா சம்பளம் எனக்கு வேண்டான்ட்டு ரிட்டன் வந்து நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணேன் 2006. அதன் மூலமாக தான் இப்போ வந்து நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து இந்த தொழில் மூலமாக வளர்ந்து எங்கள் வீட்டை எல்லாருமே எங்கள் வீட்டில் என்னை சார்ந்து இருக்கவங்களை எல்லாருமே நான் மேலே தூக்கி கொண்டு வந்துட்டுருக்கேன். நல்லா கொண்டு வந்துட்டேன். இனி நான் இந்த அளவுக்கு நான் வந்து இன்னும் இப்போ வந்து சிட்கோவில் இடம் வாங்கியிருக்கிறேன். இன்னும் எக்ஸ்பாண்டிங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இதை பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து இந்த பிஎஸ்என் மூலமாக இன்னும் அதிகமாக எனக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும்ட்டு நான் அந்த இதுக்கு மீட்டிங்காக வேண்டி வந்திருக்கிறேன். நான் ரொம்ப தேங்க்ஸு. இப்போ என்னோடய சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சிலே பாதி பேருக்கு தெரியும் இன்வெர்ட்டர் இருக்குது, யூபிஎஸ் ஆஃப்லைன் யூபிஎஸ் இருக்குது, ஆன்லைன் யூபிஎஸ் இருக்குது. பாதி பேருக்கு யூபிஎஸ்னால் மொத்தமாக யூபிஎஸ்ன்றுவாங்க.
இதில் டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு ஃபேன் எலக்ட்ரிக்கல் லைட்டுக்கு மொத்தம் யூஸ் பண்ணுறது அது வந்து இன்வெர்ட்ரு. பவர் போயிட்டு அப்படின்னா ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெர்ட்டருக்கு வந்து ஒன்லி ஆட்டோமோட்டிவ் பேட்டரி தான் போடணும். அதாவது ஆசிட் ஊற்றுற பேட்டரி தான் போடணும். ஏன் ஆசிட் ஊற்றுற பேட்டரி போடணும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஏன் எஸ்எம்எஃப் பேட்டரியே போடலாமே, ட்ரை சார்ஜிங் அதாவது சார்ஜிங் ரீசார்ஜபிள் பேட்டரி போட வேண்டியதானே அப்படின்னு கூட கொஸ்டின் வரலாம். ஏன்னா இன்வெர்ட்டரை பொறுத்தளவு சார்ஜிங் கரண்ட் வந்து அது வந்து ஸ்கொயர் டைப்பில் வரும். அதோட வேவ் ஃபார்ம், அதோட கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேராக உங்களுக்கு சைன் வேவாக வராது. அதாவது ஒரு சைன் வேவ்னால் மேலே எத்தனை பாயிண்ட் மேலே போகுதோ அதே பாயிண்ட் கீழே போயிட்டு மேலே வர்றது தான் ஒரு சைன் வேவ். மேலே 2 இருந்ததுன்னா அதே இது மைனஸும் கீழே 2 வரணும். அதுதான் ஒரு சைக்கிளிங், ஃபார்வேர்டு அண்ட் ரிவர்ஸ். அது போயிட்டு வந்தது அப்படின்னா ஒரு சைக்கிளிங். அதில் வந்து அதில் மேலே வந்து மாத்திரம் கிளிக்கிங் இருக்கும். அதாவது வந்து ரொம்ப அதை விரித்து பார்த்தோம்னா அந்த வேவ்ஃபார்ம் விரித்து பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வேவ் மாதிரி சின்ன அப்படி கிளிப்பிங் வரும். அது எக்யூப்மெண்ட்டுகளுக்கு ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டோ சிஸ்டமுக்கோ செட் ஆகாது. ஏன் செட் ஆகாதுன்னா அதில் மைனூட்டாக சில மைக்ரோ செகண்டில் பவர் வந்து போயிட்டு வரும். அப்போது எஸ்எம்பிஎஸ் வந்து அடி வாங்கிடும். அந்த இதுக்காக தான் எலக்ட்ரிக்கலுக்கு மாத்திரம் தான் யூஸ் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் வந்து தாங்கிக்கிறோம். ஏன்னா அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 2% போட்டிருப்பான், 5% போட்டிருப்பான். இதில் வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போட மாட்டான். ஏன்னா டிசி வோல்டேஜ் கண்ட்ரோல் அது யாருக்குமே தெரியாது. அப்போ அதுக்கு தக்க நம்ம டிசைன் பண்ணணும். சில மைக்ரோ கண்ட்ரோலில் தான் நம்ம வந்து சிஸ்டம் ஆப்ரேட்டிங் பண்ணுறோம். இதில் வந்து 230 கம்ப்ரஸரு அதெல்லாம் என்ன ஆகுது, 230 வோல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்க்கணும் மெயினாக. அதை பார்த்தீங்கன்னா மைனஸாக 230 வோல்ட்லேருந்து 200 வந்தாலும் வேலை செய்யும். அது இன்கேஸ் 250 போனால் கூட வேலை செய்யும் கம்ப்ரஸரு. அந்த மாதிரி உள்ளதுக்கு இன்வெர்ட்ரு. ஓகேங்களா? இன்வெர்ட்ரு சப்ஜெக்ட் இப்போ ஏதாவது கொஸ்டின் இருந்தால் எனக்கு கேளுங்க. சார்ஜிங்கும் அதே மாதிரி தான். கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரே லைனிங்கில் போகாது. இன்வெர்ட்டரில் வந்து சார்ஜிங் கரண்ட்டு கிளிப்பிங் வரும். கிளிப்பிங்னால் எப்படின்னா தனியாக ஸ்கொயர் வேவ் மாதிரி போகாது. அதனால் வந்து அது அந்த வாட்ரு ஊற்றுற பேட்டரி இருக்கிறதுனால அது கொஞ்சம் தாங்கிக்கிறோம். பேட்ரி வந்து பல்ச் ஆகாது. அது கொதிக்க வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஆகிக்கிறோம். இந்த கான்செப்டில் தான் அந்த இன்வெர்ட்டர் பேட்டரி வேலை செய்யுது. இன்கேஸ் நீங்கள் வாட்டரே ஊற்றலை மறந்துட்டீங்க, அப்போ என்ன ஆகுதுன்னு நீங்கள் கேட்கலாம் கேள்வி. சார் அந்த பேட்ரி அப்போ என்ன ஆகும், ஹீட் ஆக ஆரம்பிக்கும், துர்நாற்றம் அடிக்கும், உள்ள ஒரு சுமல் அடிக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, திடீர்னு வெடிக்கக்கூட செய்யலாம், சொல்ல முடியாது. அதுக்கு நீங்கள் கம்பல்சரி உங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் வச்சுருந்தீங்கன்னா அப் டு 3 to 6 மந்த்துக்குள்ளே அந்த பேட்ரி வாட்டர் வந்து கம்பல்சரி நீங்களே டாப்அப் பண்ணிக்கலாம். பேட்ரி வாட்டர் வந்து நார்மல் வாட்டரை விட அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்லேருந்து 3 பாயிண்ட் வந்து கண்டென்ட் இருக்கும், அந்த உப்பு இருக்கும். அந்த உப்பு போட்டு தான் அதை வந்து நம்ம வந்து மினரல் வாட்டர் மாதிரி இதுக்கு தனியாக மினரல் வாட்டர் ஃபஸ்ட்டு இது இருக்கும், செகண்டு தேர்டுன்னு சொல்லிட்டு டிஸ்டில் வாட்டர் வந்து பிரிச்சுருப்பாங்க. இப்போ டீசல் எப்படி மண்ணெண்ணெய் குரூடாயில் எப்படி வரிசையாக பிரிக்கிறாங்க, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரிங்கிங் வாட்டரு, அதுக்கு அடுத்து ஹார்ட்னஸ் வாட்டரு, அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதில் கெமிக்கல் ஆர்டர் பண்ணி இப்போ ஒவ்வொன்றா பேட்ரி லாஸ்ட் வந்து பேட்ரிக்கு வந்து அந்த இது சிஎன்சி மிஷினுக்கு அதுக்கு ஒரு வாட்ரு அதிலே வருது. ஒவ்வொரு வாட்டரும் அதில் 3 வாட்டர் 4 வாட்டர் பிரித்து தான் கொண்டு வராங்க. நீங்கள் ஆலந்தூருக்கு போனீங்கன்னா அந்த பிளான்டே இருக்குது. அவங்க எக்ஸைடுக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 250 லிட்டர் பேரலில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அண்ணன்ட்ட காமிச்சிருக்கேன், பேரலில் எங்களுக்கு வந்து டிஸ்டில் வாட்டர் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. எக்ஸைடுக்காரன் வந்து இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணியிருந்தோம்னா அவ்வளோ டேர்ன் ஓவருக்குள்ளே வந்து அந்த மாதத்துக்குள்ளே பேட்டரியோட வாட்டர் அவன் கொடுத்துருவான். நீங்கள் வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து 12 ரூபா 15 ரூபா இருக்கும். எங்கிட்ட வாங்கினீங்கன்னா 2 ரூபா எங்களுக்கு அது கொடுக்குறது அவன். இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு செக்டாரு. இது வந்து பேசிக் மாடலு இன்வெர்ட்ரு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூபிஎஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் 2 இருக்குது. ஆஃப்லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் சிஸ்டத்துக்கு சின்ன யூபிஎஸ் இருக்கும். அது வந்து லைன் இன்ட்ராக்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு 170லேருந்து 270 போனால் 3 ரிலே போட்டு அது உள்ளே அப்படி 20 வோல்ட்டு 10 வோல்ட்டு வித்தியாசம். இப்போ 170 EBலேருந்து வந்தது அப்படின்னா 190 வோல்ட்டு போகும். கிளிக்குன்னு சத்தங்க ஆகும். கிளிக்குன்னு சத்தங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ 190, அப்போ வோல்டேஜ் பின்னாடி நம்ம மீட்டரில் பார்த்தோம்னா
190 வோல்ட் வரும். 170 வோல்டேஜ் இபியில் கொடுத்தோம்னா 190 வோல்ட் அவுட்புட் வந்து யூபிஎஸ்க்கு வந்து இதாகும். அதுவும் எப்படின்னா பவர் போயிடுது அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். அதுதான் ஆஃப்லைனு இந்த சிஸ்டம்க்கு. இந்த யூபிஎஸ் வந்து மினிமம் எல்லா இடத்துலையும் இப்போ முன்னாடி 5000 ரூபாய் இருந்த யூபிஎஸ் இருந்து அப்போ 1800 ரூபாயிலேருந்து நாங்கள் கொடுக்குறது 1850 2500 ரூபாய்க்கு இருக்குது. 1800 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா 6 மாதம் வாரண்டி பேட்டரி, அது பிராண்டட் இல்லாத பேட்டரி. 1 வருஷம் வாரண்டி பேட்டரினா எக்ஸைடு பேட்டரி, அதில் வந்து அதே யூபிஎஸ் தான் இருக்கும், பட் 1 வருஷம் லைஃப் வரும். அது வந்து ஆஃப்லைன் யூபிஎஸ். இது வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதே வந்து அப் டு 1 kVA to 1000 kVA வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதில் தான் லாட் ஆஃப் வந்து மார்ஜின் வரும், லாட் ஆஃப் டெக்னிக்கல் இருக்குது, லாட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங், ரொம்ப கஷ்டமான வேலையை இந்த மாதிரி செயின் பிளாக் போட்டு ஏற்றுறது இறக்குறது இந்த மாதிரி வேலையில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 kVA to 10 kVA வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சில இடத்துல சிங்கிள் ஃபேஸ் இருக்கும். சிங்கிள் ஃபேஸுக்கு வந்து 1 kVA to 10 kVA வரைக்கும் சிங்கிள் ஃபேஸ் ஆன்லைன் யூபிஎஸ். அந்த ஆன்லைன் யூபிஎஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இபி டைரெக்டாக இன்கமிங் கொடுத்துட்றோம். எம்சிபி எங்கள் இதில் வந்து ப்ராடக்ட்டில் வந்து எம்சிபி இருக்கும். எம்சிபி மூலமாக ஆன் பண்ணுறவனையுமே சப்ளை எங்கே போகும்னா ரெக்டிஃபையருக்கு போகும். ரெக்டிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏசி வோல்டேஜ் உள்ளே போனோடனே டிசியாக கன்வெர்ட் பண்ணோம். டிசியாக கன்வெர்ட் பண்ணோம்னே இப்போ 10 kVA யூபிஎஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 240 இன்னும் 15 பேட்டரி போடணும். அப்போ தான் அந்த சார்ஜிங் கரண்ட்டு இந்த இதை டிசைட் பண்ணுறது வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. இப்போ 10 kVAனா எப்படி சார் நீங்கள் 15 பேட்டரி டிசைட் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். எல்லா யூபிஎஸ்லேயும் ஒரு பேட்டரி தானே போடுறோம், ஏன் நீங்கள் 15 பேட்டரி போடுறீங்கன்னு? ஏன்னா அங்கே தான் வந்து டெக்னிக்கல் இருக்குது. அந்த டெக்னிக்கல் எப்படி அப்படின்னா ஒரு கேவிஏ ஒரு யூபிஎஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதோட சார்ஜிங் கரண்ட்டு உங்களுக்கு வந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். 10 kVA யூபிஎஸ் இருக்குன்னா அதோட சார்ஜிங் கரண்ட்டு 40 நார்மல் கரண்ட்டு இபியில் வர்றது 40 ஆம்ஸ் எடுக்கும். 1 kVAக்கு 4 ஆம்ஸு, 10 kVAக்கு 40 ஆம்ஸ் ஆச்சு. புரியுதுங்களா? அப்போ 40 ஆம்ஸு இன்டு 2 டைம் கரண்ட் எடுக்கும். அப்போ 80 ஆம்ஸு. 80 ஆம்ஸ் கேபிள் தான் நம்ம போடணும். 80 ஆம்ஸ் வரக்கூடிய பேட்டரியை தான் நம்ம அதுக்கு கால்குலேட் பண்ணி பிரித்து போடணும். இதே நீங்கள் வந்து இப்போ 15 பேட்டரி இருக்குன்னா 8 ஆம்ஸ் இன்ட்டு உங்களுக்கு வந்து 15 பேட்டரியை கொடுத்தீங்கன்னா அந்த 180 வோல்ட் அந்த மாதிரி வந்துடும். இந்த கால்குலேஷன் படி தான் பேட்டரியை டிசைட் பண்ணி பேட்டரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 7Ah போட்டிங்கன்னா 20 மினிட்ஸ் வரும். அதிலே 10,000 வாட்ஸு டிவைடட் பை 150 வோல்ட்டுன்னு போட்டிங்கன்னா அதில் வந்து அதோட ஹவர்ஸு வந்துடும். இந்த பேட்டரி போட்டால் இவ்வளோ ஹவர்ஸ் வரும், இந்த பேட்டரி போட்டால் இவ்வளோ ஹவர்ஸ் வரும்னு சொல்லி எங்களுக்கு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் படி நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோம். அதுபடி நாங்கள் கொட்டேஷன் அனுப்புவோம். அதுபடி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சிலவங்க எங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் 10 kVA 7 kVAவை ஏன்னா 10 kVAன்னு ஒட்டி கொடுங்க அப்படிம்பாங்க. நாங்கள் ஒட்ட மாட்டோம், நீங்கள் ஒட்டிக்கோங்க, வாரண்டி கொடுக்க மாட்டோம்ப்போம். இந்த மாதிரி மார்க்கெட்டில் போர்ச்சேரி பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது ஃபீல்டு மார்க்கெட்டில். இப்படி போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் கரண்ட் வந்து ஏசியை வந்து டிசி ஆகி அதில் ரெக்டிஃபையர் வழியாக வோல்டேஜ் வந்து 180 வோல்ட் டிசி வோல்டேஜ் வரும். அங்கே 15 பேட்டரிக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம், சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அதிலே பேரலாக ரெக்டிஃபையருக்கு போகக்கூடிய சப்ளைலே ஒரு சப்ளை வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு சப்ளை போகும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் 230 வோல்ட் போய் அவுட்புட் வந்து ஐசோலேட் பண்ணும். ஐசோலேட்னா என்னென்னா நியூட்ரல் டு எர்த்து, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் நியூட்ரல் டு எர்த்து ஏன் ஐசோலேட் பண்ணுறோம் அப்படின்னா இபியிலிருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து ஐசோலேட்டே ஆகாது. 3 வோல்ட் வேரியேஷன் இருக்கும், 5 வோல்ட் வேரியேஷன் இருக்கும். அப்போ நாம் கொடுக்குறதெல்லாம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுகளுக்கு நான் கொடுக்குறேன். நான் கிட்டத்தட்ட 4000-5000 மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு இப்போ நான் லாஸ்ட்டாக சப்ளை பண்ணான் தமிழ்நாடு முழுக்க டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டோட இதுக்கு. அப்போ அங்கே வந்து அந்த வந்து பார்த்திங்கன்னா 3 வோல்ட் வேரியேஷன் இபியோட எர்த்து வோல்டேஜ் வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னா அப்போ அவங்களோட டயாலிசிஸ் மிஷின் வந்து அடிபட்டுரும். அதுக்கு தான் நம்ம யூபிஎஸ்சில் செகண்டரி வைண்டிங் பிரைமரி 230 வோல்ட் கொடுத்து செகண்டரி வைண்டிங் பண்ணையிலே நம்ம அதில் வைண்டிங்கில் ஃபேமஸ்ஸு, வைண்டிங்கை டிசைனிங் நான் ஃபேமஸ்ஸு. அந்த இதில் வந்து நம்ம செகண்டரி வைண்டிங் சுற்றுறதுக்கு முன்னாடியே காப்பர் சீல்டு வந்து பிரைமரி சுற்றி முடித்த உடனே ஒரு ஸ்டார்டிங் எண்டை வந்து உள்ளே வச்சுட்டு செகண்டரி மாத்திரம் வெளியே எடுத்து விட்ருவோம். வெளியே எடுத்து விட்டுட்டு
திரும்ப செகண்டரி வைண்டிங் சுற்றிட்டு அதில் எண்டை எடுத்துகிட்டு போயிட்டு நியூட்ரல், அதுக்கு பேர் நியூட்ரல் எடுத்துகிட்டு நியூட்ரலையும் எர்த்தையும் ஷார்ட் பண்ணி க்ரௌண்ட் பண்ணி விட்ருவோம். க்ரௌண்ட் பண்ணால் என்னாகும், இங்கே நமக்கு வந்து ஈபியில் என்ன எர்த்து வேரியேஷன் வந்தாலும் இங்கே நம்ம எர்த்து வந்து ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட் பண்ணி நியூட்ரல் பண்ணி க்ரௌண்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு மிஷினரி கொடுத்துருவோம். கொடுத்தவொன்னே 0 ஆயிரும். இது வந்து ரெகுலைஸாக அவுட்புட் வந்துக்கிட்டு இருக்கும். பவர் போனாலும் போகாட்டாலுமே த்ரூ பார், ஏன்னா பேட்ரி வழியாக தான் சப்ளை போகுது நமக்கு. ஏன்னா டிசியை ஏசியை வந்து டிசி ஆகி ரெக்டிஃபையர் வழியாக போயிட்டுருக்குது. அப்படியே டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக வந்து த்ரூ பார் கொடுத்துட்ருக்கோம். இபி பவர் போனால் கூடயும் போகலனா கூடயும் எப்போதுமே பேட்ரி வழியாக தான் இது வேலை செய்யும். இன்கேஸ் உங்களுக்கு பவர் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகுது, 170 வோல்ட்டு கீழே போகுது, அதே ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி மோடுக்கு போயிடும். ஏன்னா நாங்கள் அதில் வந்து நாங்கள் சார்ஜிங் போர்டு செட் பண்ணியிருக்கோம். இந்த வோல்டேஜ் கீழே போனால் சார்ஜிங் ஆகாது, 170 வோல்டேஜ் கீழே போச்சுன்னா சார்ஜிங் ஆகாது, 270 வோல்டேஜ் போச்சுன்னா நாங்கள் கட் ஆஃப் வச்சுருக்கோம், அதில் சார்ஜிங் ஆகாது, முதல்ல கட் பண்ணி விட்றோம், பேட்ரி மோடுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ இதிலே பண்ணிடுவோம். இப்போ ஓவர்லோடு 10 kV இருக்குது யூபிஎஸ்ஸு, 50 kV தெரியாமல் இப்போ 10 kVக்கு பதில் 15 kV லோடு பண்ணுறாங்க. லோட் பண்ணி நாங்கள் இங்கே ஓவர்லோடு செட் பண்ணிடுவோம். அதிலே அலாரம் வந்துடும், எஸ்எம் டெக்னாலஜி இன்புட் வோல்டேஜ் இவ்வளோ வருது, இதில் வந்து லோடு கரண்ட்டு இவ்வளோ இருக்குது, நான் ப்ரோக்ராம் செட் பண்ணி விட்ருவோம். 10 kVக்கு இவ்வளோ தான்ட்டு அதை செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால 10 kV 40 ஆம்ஸ், அதுக்கு மேலே லோடு கரண்ட்டே எடுக்காது. அதே ஓவர்லோடுன்னு சொல்லி சிம்பிள் காமிச்சிரும். அவங்க வந்து யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அதில் பார்த்துக்குருவாங்க. சார் இது நம்ம ஒரு லோடு அதிகமாக போட்டிருக்கோம். அப்போ எங்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க, சார் இது மாதிரி ஓவர்லோடுன்னு வருது என்ன பண்ணுறது சார். அப்போ நீங்கள் லோடு ஏதோ அதிகமாக போட்டிருக்கீங்க, ஒரு 4-10 சிஸ்டம் கம்மி பண்ணிடுங்க. அப்போ கம்மி பண்ணுவாங்க. அப்போ கரெக்டாக இருக்குது சார், அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய லோடு ஜாஸ்தி இருக்குது, கேவியை ஒன்று மாற்றுங்க, ஒன்று இல்லை இருக்கிற லோடில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமருக்கு சொல்லுவோம். எல்லாமே ஃபோன்லேயே நாங்கள் எங்கள் ப்ரோக்ராம் எங்களோட யூபிஎஸ்சிலே ப்ரோக்ராமிங்கில் வந்துடும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நீடில் முள்ளில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்த புதுசில் அப்போ தெரியாது மானிட்டரிங். இப்போ அப்படி இல்லை, ப்ரோக்ராமிங் எல்லாமே யூபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வரும். இன்புட் வோல்டேஜ் இவ்வளோ வருது, அவுட்புட் வோல்டேஜ் இவ்வளோ போகுது, ஃப்ரீக்வன்சி இவ்வளோ போகுது, சார்ஜிங் வோல்டேஜ் பேட்டரியோட சார்ஜிங் வோல்டேஜ் இவ்வளோ போகுது, கரண்ட்டு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, எவ்வளோ நேரம் பேக்கப் வருது, இது எல்லாமே டிஸ்பிளேயில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2 செகண்ட் ஒருக்கா வந்துக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் பவர் போயிடுது அப்படின்னா பவர் ஃபெயிலியர்னு சொல்லி இன்புட் லோன்னு காமிக்கும். இல்லை இன்புட் ஃபேஸே வரல அப்படின்னா அதில் இன்புட் ஃபேஸ் வரலன்னு சொல்லி காமிக்கும். இல்லை ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறி இருக்குது, ஈபியில் திடீர்னு என்ன பண்ணுவான், 3 ஃபேஸை மாற்றிடுவான். மாற்றினா நமக்கு தெரியாது, பேட்டரியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த டைமில் அதை காமிக்கும், ஃபேஸ் சீக்வன்ஸு மாறி இருக்குது, அப்படி இண்டிகேஷன் காமிக்கும். இந்த மாதிரி டெக்னாலஜி மைக்ரோ கண்ட்ரோல் மூலமாக அந்த ப்ரோக்ராமிங் எழுதி இந்த அளவுக்கு நான் ஒரு நல்ல ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து எனக்கு சக்ஸஸ் பண்ணதுக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து கவர்மெண்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து 2022 ஜூலை அண்ணா ஐஐடியில் வந்து பசங்களுக்கு ஒரு 200 பேருக்கு வந்து நான் வந்து இன்டர்ன்ஷிப் மார்க் 20 மார்க் இன்டர்னல் மார்க் நான் கொடுத்து அவங்க மூலமாக எனக்கு கவர்மெண்ட் ரெக்கக்னைசேஷன் பண்ணி எனக்கு ஒரு இந்த பிஸ்னஸுக்கு ஒரு டாக்டரேட் அவார்டு வந்து எனக்கு இந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக எனக்கு கலைஞர் அரங்கத்தில் வச்சு கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப டவுட்டு போட்டு தான் போனேன் நான். அந்த விஷயத்தில் வந்து எனக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸும் இல்லாமல் படிச்சுட்டு வரவங்களையும் இவன் என்கரேஜ் பண்ணுறாரு, ஒரு சமுதாயத்துக்கு பசங்களை வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் வந்து யூனிவர்சிட்டி மூலமாக என்னை வந்து ரெக்கக்னைசேஷன் பண்ணி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அதே மாதிரி பண்ணியிருக்கோம், இதுக்கும் இதை மாதிரி பண்ணதுனால எனக்கு வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து எனக்கு ஒரு டாக்டரேட் அவார்டு வந்து எனக்கு இந்த கவர்மெண்ட்டு கலைஞர் அரங்கத்தில் வச்சு 2022 ஜூலையில் இது மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது இல்லாமல் நான் இது இல்லாமல் இனி வேறு ப்ராடக்டெல்லாம் நான் பண்ணுறேன். நான் இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து சோலாரில் வந்து 2 வகை இருக்குது, ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் இருக்குது. பாதி பேருக்கு தெரியாது. சோலார் எப்படின்னா பேட்டரியே இருக்காது, த்ரூ பார் மேலே பேனல் போட்டுருவோம், பேனல்லேருந்து வரங்க நேராக எத்தனை பேனல் போடுறோமோ எத்தனை கிலோவாட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே பேனலை டிசைட் பண்ணிடுவோம். ஒரு பேனல் 550 வாட்ஸ் வரும், 550 வாட்ஸ் இண்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து லிங்க் பண்ணிக்கிட்டே சீரிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் கீழே கொண்டு வந்து யூபிஎஸ்சில் கொண்டாந்து சோலார் யூபிஎஸ்சில் கொண்டாந்து கொடுத்துருவோம். கொடுத்தோடனே எவ்வளோ கிலோவாட் வரணுமோ அந்த கிலோவாட்டுக்கு அது வந்து நெட் மீட்டரும் இதையும் சேர்த்து
இப்போ பாதி கவர்மெண்ட் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நெட் மீட்ரு இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதை ஒன்று தடுத்துட்டு இருக்காங்க. ஏன் தடுத்துட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா இது கவர்மெண்ட் நமக்கு பணம் தர்ற மாதிரி ஆகிப்போகுது. அதனால் அவங்க வந்து இந்த கான்செப்ட் வேண்டாம், இதை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கான்செப்டில் இருக்குது. அது இன்னும் ஃபுல் பீச்சாக பண்ணலை பாதி பேருக்கு. அப்படியே சிலவங்க காஸ்ட்டு கொடுத்து நெட் மீட் போட்டு பண்ணால் கூட அவங்களுக்கு ரிட்டர்ன் ஃபண்டு கொடுக்காமல் இருக்காங்க. எத்தனையோ லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு சில கம்பெனிகளுக்கெல்லாம் நெட் மீட்டு போட்டு. இப்போ நான் கூட இவர் கொங்கு ஈஸ்வரனோட கம்பெனி, எக்ஸ்போர்ட் கம்பெனி 14 பிரான்ச் இருக்குது சென்னையில் ஃபுல்லாக. அவங்களோட எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஃபுல்லாகவே நான் தான் கொடுத்துருக்கேன். 100 kV 110 கிலோவாட் வந்து மாதாவரத்தோட பிரான்ச்சுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மெட்டீரியல் மொத்தம் சப்ளை பண்ணேன். எரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஆள் கிடையாது. அதில் நான் அவுட் சோர்சிங் விட்டேன். நான் இப்போ தான் வந்து காளிதாஸ் இப்போ உள்ள ஆளுகளுக்கெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ எல்லா ஒர்க்குமே நம்ம எடுக்க ஒர்க்கை நம்ம பிஎஸ்என் மூலமாகவோ பிஎன்ஜி மூலமாகவோ எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து அந்த இதை வந்து நம்ம பிஸ்னஸை கொண்டு வரணும், அப்படி ஒரு நோக்கத்தில் நான் இருக்கிறேன். நான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொங்கு ஈஸ்வரன் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் அப்பரட்டல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சொல்லி கம்பெனி, அவங்க வந்து துணியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸுகளுக்கு கவர்மெண்ட்டே ஒரு இன்சென்டிவ் கொடுக்குது அங்கே அவங்களுக்கு, அந்த தொழிலில் அவருக்கு பண்ணுறாருன்ட்டு. அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறாங்க பாதி பேர். நான் அதெல்லாம் உள்ளே போய் என்ட்ரி பண்ணி பார்த்த பிறகு தான் எனக்கே தெரியுது இந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம ஆளுங்க பண்ணலையே, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணலையான்ட்டு. ஒவ்வொரு விஷயத்துலையும் பிஸ்னஸ் ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸை காப்பாற்றி மற்றவங்க காப்பாற்றுறாங்க, இவங்க காப்பாற்ற மாட்டேங்காங்க, பயமாக இருக்குது, இன்ட்ரடியூஸ் பண்ண முடியலை. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதெல்லாமே நீங்கள் எல்லோரும் பேசி தீர்த்து இதெல்லாம் ரெடி பண்ணோம். அந்த சோலார் யூபிஎஸ்சில் வந்து இது ஆன்கிரிட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கிடையாது, ஒன்லி டைரெக்டாக வந்து சோலார்லேருந்து வரக்கூடிய பவரை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நெட் மீட்டர் வழியாக அவுட்புட் போய் வந்து எல்லா 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 லோடும் ஆன் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிலே ரீடிங் காமிக்கும். இபியிலேருந்து இவ்வளோ உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி நான் இவ்வளோ கிலோவாட்டு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து 110 கிலோவாட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 110 கிலோவாட்டு யூஸ் ஆகலை அப்படின்னா 90 கிலோவாட்டு தான் யூஸ் ஆகுது. அப்போ மீதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோவாட்டு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. எங்கே இபிக்கு போகுது, ரிட்டர்ன் எடுத்துக்கிடுவான். அதில் ரீடிங் போகும், நம்ம நெட் மீட்டர்லேயே காமிச்சிரும். இத்தனை 20 கிலோவாட் இன்றைக்கி வந்து இபிக்கு நான் சப்ளை ஆகிருக்கு, இவ்வளோ 20 கிலோவாட் ஒரு 24 ஹவர் போயிருக்கு அப்படின்னா அதில் கால்குலேட் பண்ணி அதில் ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ரீடிங் பண்ணையிலே அவன் எழுதி சப்சிடி பண்ணி நமக்கு எழுதி கொடுத்துருவான். அதை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டில் கிளைம் பண்ணி வாங்கிக்கிறோம். அது இப்போ வரைக்கும் கொஞ்சம் சிக்கலில் போயிட்டுருக்கு, அது ஃப்யூச்சரில் கரெக்டாகிடும். அப்போ வந்து ஆஃப் கிரிட்டு எப்படின்னா சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்வெர்ட்ரு. இப்போ நம்ம எப்படி பேட்ரி இன்வெர்ட்ரு வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த பேட்ரிக்கு வந்து சார்ஜிங் ஆக கரண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 யூனிட் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேட்ரி வந்து இப்போ இன்வெர்ட்டர் வீட்டில் போடுறோம், 2 யூனிட்டு, ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா, 2 யூனிட்டு 16 ரூபா ஒரு நாளைக்கு வருது. அப்போ மாதத்துக்கு என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 16 ரூபா இண்டு ஒரு மாதம்னா ஒரு 18 ஒரு 350 ரூபா 400 ரூபா வருது, ஒரு 500 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து சோலாரில் உங்களுக்கு அதே சோலார் வழியாக சார்ஜ் ஆகி இதை எடுத்துக்கிறது 500 ரூபா இண்டு ஒரு வருஷத்துக்கு கணக்கு போடுங்க. 12 15 60 கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா மிச்சமாகுது. இந்த 6000 ரூபா வந்து இது வழியாக நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஆன்கிரிட்டு ஆஃப் கிரிட்டு சோலார் வழியாக நம்ம வந்து இன்வெர்ட்டர் சார்ஜிங் பண்ணி கொடுக்குறோம். இன்கேஸ் பவர் போயிடுது, சோலார் வந்து மழை டைமு, அப்போ என்ன ஆகுது, சோலார் வந்து சார்ஜிங் ஆகாது, பேட்டரியிலேருந்து பேக்கப் ஆகி எல்லா லைட்டு ஃபேன் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அது ஓடிட்டுருக்கும், 12 ஹவர் வேணுமா 8 ஹவர் வேணுமான்ட்டு. இது ஒரு இந்த மாதிரி தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சர்வோ பண்ணுறோம். சர்வோ ஸ்டெபிளைசரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரெக்கமெண்டு பவர் இருந்தாலும் இல்லாட்டாலுமே ஒரு ப்ராடக்ட்டுக்கு தேவை ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடியதான் நம்ம சர்வோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். 1 kV to up to 1000 kV வரைக்கும் பண்ணுறோம். அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மெட்வே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிட்டத்தட்ட 350 kV சப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம தான் சப்ளை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து இதே வச்சுருக்குறாங்க, கார்டியாகரசி இன்ஸ்டியூட்டு வச்சுருக்குறாங்க, டாக்டர் பழனியப்பன் சொல்லிட்டு
அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்களோட 8 ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம தான் சப்ளை பண்ணியிருக்கோம். மோர் தென் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுல்லாகவே தமிழ்நாடு முழுக்க நம்ம தான். எந்த ஹாஸ்பிட்டல் எங்கேனாலும் கனெக்ட் இருக்குது. நீங்கள் எனி டைம் எனி இதை ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம கூப்பிடலாம். நமக்கு எங்கே ஹாஸ்பிட்டல்னாலும் சப்போர்ட்டிங் இருக்குது. நீங்கள் பாலாஜி டென்டல் காலேஜ் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ரெலா ஹாஸ்பிட்டல் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். பாலாஜி பல்லாவரத்தில் பாலாஜி மெடிக்கல் காலேஜில் வந்து நம்ம சொன்னோன்னுமே டீன் அடுத்த நிமிஷமே நமக்கு ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப கம்மியாக ஒரு 600 ரூபாய்க்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அந்த டீன். இப்போ ஜெகத்தரஜன் மெடிக்கல் காலேஜ் வந்து திண்டிவனத்தில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2 வருஷமாக. அதுக்கு நான் தான் சப்ளை பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஆல் தென் பாலாஜி டென்டல் காலேஜ் பள்ளிக்கரணையில் நம்ம ஆளுகளுக்கு ஏற்பட்ட பிறகு பல் இந்த சீரமைப்பு வெளியே போனால் 50,000 60,000 கேட்குறாங்கன்னு சொன்ன உடனே அங்கே எக்ஸ்ரே காரர்கிட்ட நம்ம சொல்லி இப்போ எங்கே வருவார், இவருக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து இவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி விட்ருக்கோம். ஒரு எக்ஸ்ரேக்கு 40 ரூபா 50 ரூபா தான் வரும். இது ஒரு 250 ரூபா இது ஆகும். ஒரு சின்ன அமௌண்ட்லேயே நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இது மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து இப்போ இதில் தாய் மூகாம்பிகை காலேஜ் இதில் நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது. அது அவங்களோட தான். அவங்களுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சவிதாவும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எங்கேனாலும் ட்ரீட்மெண்ட் எது வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இமிடியேட்டாக வந்து அங்கே டீனு பயோமெடிக்கல் இன்ஜினியரு யாருனாலும் கனெக்டில் இருப்பாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சர்வோவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 kV to 1000 kV எப்படி பண்ணுறோம் அப்படின்னா 75 kV வரைக்கும் ஏர் கூல்டு பண்ணுறோம். ஏர் கூல்டுனா வெறும் டப்பாவில் வந்து காயிலுக்கு ரெடி பண்ணி அதுக்கு ப்ரோக்ராம் வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஆன் பண்ணுறது சர்வோ. அது ஏர் கூல்டு. வெறும் இது மாத்திரம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூல்டு. ஏன்னா 45 டிகிரி வரைக்கும் தான் ஒரு கேவியே இவ்வளோ வரைக்கும் ஹீட்டு தாங்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா 100 ஆம்ஸு தாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான ஹீட்டு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜென்ரேட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த பாடி ஹீட்டு தாங்காமல் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஒரு 75 kV 100 ஆம்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஆயில் டைப்பில் போகிறோம். ஆயில் டைப் எப்படி போடுறோம், அதுக்கு டிசைன் பண்ணுறோம். எப்படி டிசைன் பண்ணுறோம், அந்த பாக்ஸு 2.5 mm திக்னஸ் வேணும். அதுக்கு வந்து ரேடியேட்டர் வேணும். அந்த ஆயிலை கூல் பண்ணுறதுக்கு, அந்த காயில் கூல் பண்ணுறதுக்கு. ஆயில் வந்து அதுக்கு ஒரு கிரேட் இருக்குது. பெட்ரோலை விட ஆயில் ரேட்டு ஜாஸ்தி. 125 ரூபா இன்றைக்கி 1 லிட்டர் ஆயில். அதுவும் நம்ம கிட்டத்தட்ட 5 பேரில் 10 பேரில் நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் எப்போதுமே. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் இப்போ 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஒரு ஸ்டெபிளைசர் அப்படின்னா நம்ம வந்து பாதி தான் அமௌண்ட் கொடுப்பாங்க. 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுப்பாங்க. நம்ம 10 லட்ச ரூபா மிஷினை இறக்கிட்டு எரெக்ஷன் பண்ணி கொடுத்த பிறகு தான் திரும்ப 2 எங்களுக்கு 10 லட்ச ரூபா ஆர்டர் வரும். கவர்மெண்ட்டுக்கு இப்போ லாஸ்ட்டாக கூட சப்ளை பண்ணியிருந்தோம். தடவியல் துறை அது காளிதாஸ் தான் போய் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ள மிஷின் இறக்கிட்டு வந்தோம். அது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வந்து எங்கள் டீமே தான் பண்ணுவாங்க, எங்கள்கிட்ட இருக்காங்க. ஏன்னா இவர் இப்போ கான்ட்ராக்ட் கிடைச்சதுலேருந்து இப்போ இவருக்கு ஒரு ரெகுலராக எப்படியும் வீக்லி ஒன் டைம் இவருக்கு எப்படியாவது இவருக்கு இல்லை நம்ம பிஎன்ஜியில் யாருக்காவது இல்லை பிஎஸ்என் எங்கேயாவது ஒரு இடத்துல பிஸ்னஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயா போகிற இடத்துல நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். அங்கங்கே டெய்லி எனக்கு தெரிஞ்சு டெய்லி 2 நாளைக்கு ஒருக்க நம்ம பிஸ்னஸ் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் கொடுத்துருக்கேன். இனியும் நான் கொடுப்பேன். நான் இந்த 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 நம்ம பண்ணுறது எல்லா இடத்துக்குமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டென்டல் கிளினிக்கு கிட்டத்தட்ட 60,000 கிளினிக் நம்ம கொடுத்துருக்கோம். எந்த டென்டல் கிளினிக் போனாலுமே நம்ம ப்ராடக்ட் இல்லாமல் அவங்க கிளினிக் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் டயாலிசிஸும் அதே மாதிரி தான். டயாலிசிஸ் காளியப்பா அந்த பில்ட்ரோத் ஹாஸ்பிட்டலு, விஜயா ஹெல்த் சென்டரு, சூர்யா ஹாஸ்பிட்டல். இப்போ சூர்யா ஹாஸ்பிட்டலில் 2 நாளைக்கு முன்னாடி சப்ளை பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேபி ஹாஸ்பிட்டலு எல்லாம் மோர் தென் எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தான். ஏன்னா எல்லா எக்யூப்மெண்ட்டுகளுக்குமே எக்ஸ்ரே ஆல் எக்யூப்மெண்ட்டுகளுக்குமே நம்ம தான் யூபிஎஸ்சி ஸ்டெபிளைசர் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் எங்கேனாலும் உங்களை இந்த பிஸ்னஸை வந்து என் மூலமாக நம்ம எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.